கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணுறோம், மந்த் முடிஞ்சு பார்த்தா கையில் மணியே இருக்க மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம டெய்லி ஸ்டிச் பண்ணி சம்பாதிக்கிறோம். அந்த காசை எப்படி சேவ் பண்ணணும், அந்த சேவ் பண்ண அந்த அமௌண்ட்டை எப்படி க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மூணாவதாக நான் சொல்கிற பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஃப்யூச்சருக்கானது. அதை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம சம்பாதிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை கண்டிப்பாக கேளுங்க, வீடியோவை பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்த எல்லா சிஸ்டருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சீக்கிரம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆல் த பெஸ்ட். அதே போல் ஓனர்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்கும் நீங்களும் நெக்ஸ்ட் லெவல் சீக்கிரம் போகிறதுக்காக வாழ்த்துக்கள். அதே போல் உங்கள் கருத்துக்களை சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறது தான் எனக்கு என்கரேஜிங் மோட்டிவேஷனால இருக்குது. அதனால் உங்களோட கருத்தை எப்போவுமே எனக்கு தெரிவிங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ எல்லாரோட பேரையும் எனக்கு மென்ஷன் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் எல்லாரோட பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தா இன்றைக்கி உள்ள வீடியோவை நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் நான் எல்லாருக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு எவ்வளோ நமக்கு இன்கம் வருது அப்படிங்கிறத நம்ம டெய்லி நோட் பண்ணுற பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும். நமக்கு வரவு எவ்வளவு வருதுன்னு தெரியணும். அதே மாதிரி செலவு எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்ம சேவ் பண்ண முடியும். செலவு எவ்வளோ பண்ணுறோன்னு தெரிஞ்சாதான் நம்ம அனாவசியமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அத்தியாவசியமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சு நாம் அனாவசியத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அத்தியாவசியத்தை மட்டும் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? அதனால் செலவையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், வரவையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டையும் நோட் பண்ணி அதை நோட் பண்ணி மந்த்லி எழுதிக்கிட்டு வாங்க. இது முதலாவதாக இந்த பழக்கத்தை உருவாக்கிக்குங்க. சரிங்களா? ரெண்டாவதா நாம் நோட் பண்ண அந்த ஒரு நாளைக்கு வருது இல்லைங்களா, அந்த இன்கம்மை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டில் 3ல் 1 பங்கை எடுத்து சேவிங்ஸு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருங்க. சேவ் பண்ணிவிடுங்க. 1 பங்கை, 2 பங்கை வீட்டுக்காக எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? அப்படி எடுத்து வச்சிங்கன்னா 2 பங்கு வீட்டுக்கு போயிடும், 1 பங்கு சேவிங்க்கு போயிடும். சரிங்களா? இதே போல் தினமும் ஒரு பங்கை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு மந்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணாவதாக நம்ம என்ன செய்யணும்னா, மந்த்லி முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம், மணியை ஜஸ்ட் மணியாக வச்சிருக்க கூடாது. சரிங்களா? அதை க்ரோ பண்ண ட்ரை பண்ணணும். அது மணியும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைங்க எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வளர வளர நம்மளோட சேவ் பண்ண அமௌண்ட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு என்னோட பெஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா, பெஸ்ட்டு ஐடியா என்னன்னா, நான் ஃபாலோ பண்ணுறது அதுதான். ஒன்று ஜுவல்ஸு வாங்குவேன், அப்படி இல்லைன்னா சிப்பில் போடுவேன். ரெண்டையுமே நான் செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சிப் பற்றி தெரியலனா டக்குன்னு ஜுவல்ஸ் வாங்கிருங்க. 1 மந்த்தில் உங்களால் ஜுவல்ஸ் வாங்க முடியலன்னா 2 மந்த்து 3 மந்த்துன்னு சேவ் பண்ணி ஜுவல்ல போட்டுருங்க, கோல்டில் அதை போட்டுருங்க. சரிங்களா? நமக்கு ஃபிசிக்கலாக ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அப்போது நம்ம யாருக்கிட்டேயும் போய் கடன் கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்கக்கிட்ட போய் கடன் கேட்டுகிட்டே நிற்கணும், அவங்ககிட்ட தொங்கிட்டே இருக்கணும். அவங்க இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்க, பேங்குக்கு போகிறேன் இப்படின்னே சொல்லி நம்ம அலைய விட்டு அந்த பணத்தை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அசலையும் கொடுத்து அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுப்போம். அது நம்மளோட உழைப்பு தான் வேஸ்ட்டாக வீணாகுது. சரிங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பணத்தை இப்போவே க்ரோ பண்ணி சேர்த்து வைக்கணும். இப்போ நீங்கள் கோல்டில் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு 1 லட்ச ரூபா கோல்டு, அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து கோல்டை வாங்கினீங்கன்னா நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு
பணம் ஏறி இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கும். உங்களோட அசலும் இருக்கும், அசலுக்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? அந்த ப்ராஃபிட்டு உங்களுக்கு பேசிவ் இன்கம் ஆகுது. நீங்கள் தூங்கும்போது கூட அந்த கோல்டு வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. நம்மளும் ஃபிசிக்கலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு சம்பாரிச்சியும் கோல்டு கொடுக்குது. நம்ம யாருக்கிட்டையும் கொடுத்து வைக்க போகிறதில்ல, நமக்கு சேஃபாகவும் இருக்கும். நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே நமக்கு அது சம்பாரிச்சு கொடுக்குது, பேசிவ் இன்கம்மாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இன்னொரு மெத்தடு என்னன்னா சிப்பில் போடுறது. அந்த சிப்பு பற்றி தெரியலனா ஒரு பேங்க்குக்கு போங்க, ஒரு நல்ல ஒரு பேங்க்குக்கு போய் அங்கே எஸ்ஐபினா என்ன, அதில் நான் பணம் போடணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 3000 5000 10,000 போட்டிங்கன்னா, இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், ஒரு மந்த்துக்கு ஒரு 5000 ரூபா போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த மாதம் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் 500 ரூபாய் சேர்த்து உங்களுக்கு போடுவாங்க, சரிங்களா? அந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் அடுத்த மாதம் ஒரு 5000 ரூபாய் போடுவீங்க. அப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? உங்கள் அக்கௌண்ட்டில் 10,500 ரூபாய் இருக்கும். அந்த 2வது மந்த்துக்கு அந்த 10,500 ரூபாய்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இப்படியே போகும். அந்த வந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு குழந்தைங்களுக்காகவோ இல்லை உங்களோட வயசான காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்காகவோ அந்த அமௌண்ட்டு நாளைக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷமோ கழிச்சு இல்லை 5 வருஷமோ உங்களோட அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது பெரிய க்ரோ ஆகி லேக்ஸ்லையோ கோடியிலையோ வந்து நிற்கும். அப்போ நம்மளோட ஃபியூச்சருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலம் பொன் போன்றது. நம்ம அதனால இந்த காலத்தை வீணடிக்காமல் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது ஒரு விஷயம்னா மிகப்பெரிய விஷயம், அது சேவ் பண்ணுற விஷயம். அதை சேவ் பண்ணாதான் நல்லது. இன்னைக்கு சம்பாரிச்சு இன்னைக்கு சாப்பிட்டு செலவு பண்ணிட்டோம்னா நாளைக்கு வயசான பிறகும் நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் லைஃப் லாங். நாளைக்கு இன்னைக்கு நமக்கு நல்லா இருக்கு சம்பாதிக்கிறோம், நாளைக்கு வயசான பிறகு நம்மளால சம்பாதிக்க முடியாது. நல்லா யோசிச்சுங்க ஃபியூச்சரை. அதனால நமக்கும் வயசான காலம் வரும். அதனால நம்ம இப்ப சேவ் பண்றது ரொம்ப முக்கியம். சேவ் பண்ணதை வளர்ச்சி அடைய வைக்கணும். சாதாரண மனிதன் சேவ் பண்ணுவான், ஸ்மார்ட்டா இருக்கிற மனிதன் என்ன செய்வான், அதை க்ரோ பண்ணுவான் அவன். அதனால நீங்க சேவ் பண்றீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதை நீங்கள் க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஸ்மார்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் எதையுமே பண்ணல இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் ட்ரைன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக நீங்கள் எல்லாரும் தைக்கணும், அதில் வளர்ச்சி அடையணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், பணம் இன்கம் சேவ் பண்ணணும், அதை க்ரோ பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எம்ப்ராய்டரி அண்ட் டெய்லரிங் பண்ணுறோம். விருப்பம் இருந்தால் நமக்கு டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்ப்ராய்டரி 350 ரூபாலேருந்து போட்டு கொடுக்குறோம். விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.